ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா எல்லாரையும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பருப்பு தொகையல். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், வகையான இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாம் பாரம்பரியமான பாட்டியோட பருப்பு தொகையல் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கமகமன் பருப்பு தொகையல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போது முன்னாடி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், துவரம் பருப்பு 2 டீஸ்பூன், தேங்காய் திருகின தேங்காய் 1 கப்பு, காஞ்ச மிளகா உரப்பு நமக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லாட்டி 3, மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் மிளகு 1 டீஸ்பூன், கடைசியாக சேர்க்க போகிறது பெருங்காயம். எல்லாத்தையும் இப்போது நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். நல்லா வறுத்தாதான் வாசனையான தொகையல் ரெடியாகும். இப்போ வறுக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போது, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதனால தான் லாஸ்ட்டில் உப்பை போடணும். கொஞ்சம் ஆறின அப்புறம் நம்ம அரைக்க வேண்டியதான். நல்லா ஆறியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுடலாம். ஸோ இப்போ இதை அரைக்க வேண்டியதான். நல்லா ஆறியாச்சு. கொஞ்சம் தண்ணி விடணும், இல்லாட்டி கிரைண்ட் ஆகாது. நல்லா மைய அரைக்கணும். பருப்பு தொகையல் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ வாசனையாக கமகமன்னு இருக்குது. இப்போ சூடான சாத்தை போட்டு நெய்யையும் நல்லா 1 கப்பு விட்டு 1 ஸ்பூன் பருப்பு தொகையிலையும் போட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த புள்ள பெற்றவங்களுக்கும் பால் கொடுக்குறவங்க அம்மாங்களுக்கும் ரொம்பவே நல்லது. பாட்டியோட வைத்தியம் இது. இந்த மாதிரி இயற்கையான முறையில் மாத்திரை மருந்து இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு பருப்பு தொகையல் ரெடி ஆயாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், பருப்பு தொகையல் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். திரும்பி பார்க்கலாம். பை.